Hi guys, welcome back to my channel. So, if you are first time பார்க்கறீங்கன்னா please make sure to subscribe to my channel and press the bell icon next to it. And நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸா பாருங்க. ஸோ இந்த சேனல்ல வந்து பியூட்டி, லைஃப் ஸ்டைல், டிராவல் அந்த கான்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஸா பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சென்ட்ரி அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து மக்பூட் காமிங் கிளே மாஸ்க் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ கொரியாவில் வந்து ரீசெண்டாக வந்து மக்வூட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மக்வூட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் நல்லா பேசப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்வூட்டில் மட்டும் வந்துட்டு ஒரு காமிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொரியாவில் வந்து நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல வந்து இந்த மக்வூட் கிளென்சிங் மாஸ்க், மக்வூட் கிளியர் மாஸ்க் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல மக்வூட்டை வச்சு நிறைய மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் இல்ல நிறைய வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வருது. ஸோ மக்வூட் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹர்ப் மாதிரி, அதுல வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வந்து ஃபுட்ல கூட எடுத்துப்பாங்க அந்த இன்கிரீடியன்ட்டை. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் ட்ரை பண்ணது இந்த மாஸ்க்கை. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதோட கீ இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா வந்து மக்வூட் தான். மக்வூட் பாத்தீங்கன்னா வந்து கொரியால வந்து ரொம்ப நாள ஃபுட்ல கூட சாப்பிட்டு இருக்காங்க. சூப்ஸ்ல எல்லாம் வந்துட்டு அந்த மக்வூட் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்கிரீடியன்ட் வந்து ஸ்கின் கேர்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மக்வூட் கிளியர் மாஸ்க், மக்வூட் அந்த கிளே மாஸ்க், அந்த மாதிரி நிறைய மாஸ்க்ஸ் இருக்கு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல வந்துட்டு இதை இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மக்வூட். அது ஏன்னா ஆக்னேவை ஃபைட் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து சூதன் பண்ணும், காம் பண்ணும். ஸோ உங்களை ஆக்னே ஃபைட் பண்ணும்போது ஸ்கின்னை அக்ரிவேட் பண்ணாம காம் பண்ணும். ஸோ இந்த இதுலயே பாத்தீங்கன்னா மக்வூட் காமிங் கிளே மாஸ்க்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக மக்வூட்டோட ப்ராப்பர்ட்டி அதான், காம் பண்ணும், ஸ்கின்னை சூதன் பண்ணும், அதே டைம் வந்து ஆக்னியை ஃபைட் பண்ணும். ஸோ அதான் இதோட லைக் கீ ஒர்க்கே. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொரியன் ஸ்கின்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அந்த ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நைசினமைட், வைட்டமின் சி அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்வூட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் லைட்டன் பண்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஓவர் டைம் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து லைட்டன் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறது வந்து கம்மியாகும். இதெல்லாம் தான் வந்து மக்வூட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து எவ்வளோக்கு ரீட்டைல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் மேக்ரான்ல வாங்குறப்போ ஒரு நாள் ஒரு ரேட் இருந்துச்சு. ஒரு நாள் 1400 இருந்துச்சு. நான் ஒரு நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன் ஒரு ஆஃபர் மாதிரி. 1240 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நான் வாங்குறப்போ. ரெடமல் டியூப் பார்த்தீங்கன்னா வந்து 1240க்கு ரீட்டைல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் இதோட பேக்கேஜிங் சொல்லிடுறேன். இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் மாதிரி வர்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. லைக் ஸ்கூப் எதுவுமே பண்ண தேவையில்ல. நார்மலா நம்ம எப்பயும் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளே மாஸ்க்ன்றதுனால வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவ் ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா வந்து சீபம் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து ரஃப் ஸ்கின்னா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின்னை வந்து லைக் கிளியர் ஸ்கின் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆக்னே இருந்துச்சுன்னா ஸ்கின்னை காம் பண்ணும். அண்ட் இது வந்து காமிங் கிளே மாஸ்க். ஸோ நான் சீபம் ப்ரொடெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை காம் பண்ணி ஆக்னேவை வந்து ரொம்ப காம் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக இதை யூஸ் பண்ணுறதே. ஸோ நான் வந்து மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா வந்து ஆக்னே காம் பண்ணுறதுக்கு தான். ஸ்கின் ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஸ்கின்ல வந்து செம்ம சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் இது நான் மட்டும் யூஸ் பண்ணல, என் ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையுமே யூஸ் பண்ண கொடுத்துட்டு அண்ட் தே ஆல்சோ லைக் இட். ஸோ இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்த எஃபெக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக வச்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கொஞ்சம் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 times யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு காமிங் கிளே மாஸ்க்ன்றதுனால வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த எக்ஸஸ் சீபம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் கூட இது வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் அதை ரொம்ப ட்ரை பண்ணி ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடாது. ஸோ இது வந்து ஒரு காமிங் கிளே மாஸ்க்கு அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். அண்ட் எக்ஸஸ் சீபமும் ரிமூவ் பண்ணும். ரொம்ப ட்ரை ஆகாது ஸ்கின்னை. இது கிளே மாஸ்க்ன்றதுனால நான் வீக்லி 2 times யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த ஈவினிங் தான் யூஸ் பண்ணுவேன். நைட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் அது மேலே லேயர் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் ஃபேஸில் ஈவனாக ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 minutes நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே உங்கள் நைட்டில் என்ன மாய்ஸ்சரைசர் போடுவீங்களோ, சீரம் போடுவீங்களோ அதுக்கு மேலே போட்டு நீங்கள் தூங்கலாம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இதோட பெரிய அட்வான்டேஜ் நான் என்ன சொல்கிறேன்னா இதோட பேக்கேஜிங் நீட், கிளீன், ஹைஜீனிக்.
ஸோ அது ஒன்று. அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கிளே மாஸ்க் போட்ட உடனே வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ட்ரை ஆகும். இது ட்ரை ஆகாது, இதில் வந்து இந்த மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் ஆயிலை வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணாது, எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை மட்டும்தான் எடுக்கும். எனக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஸ்கின்ல இருக்கிற ஆக்னேவை காம் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்கின் பார்க்க வந்து ரொம்ப பிரைட்டன் பண்ணி காட்டுது. நெக்ஸ்ட் டே பார்க்குறப்ப ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அது ஒரு ஃபேஷியல் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ அதனால வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா மக்வூட் இருக்க மற்ற ப்ராடக்ட்ஸ் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். மக்வூட் இருக்கிற மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அபவ் 1500 தான் இருக்கு. ஸோ இது மட்டும் தான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் லைக் 1200 300 ரேஞ்ச், 1500 கீழே இருக்கிறது இது மட்டும்தான். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஆக்னே ப்ரான் ஸ்கின் இருக்கு அண்ட் டல் ஸ்கின் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் சென்சிட்டிவ் டல் ஸ்கின் பீப்புள் அண்ட் ஆல்சோ ஸ்கின் ரொம்ப ரஃபா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்கள கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து டோன்ட் கோ ஓவர் போர்ட். ஸ்கின் கேர் எப்பவுமே வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான குவான்டிட்டி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து இட் கேன் காஸ் த ரிவர்ஸ் எஃபெக்ட். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக் use it only 2 times a week. And இது வந்து I think it will give you the best result. And இது உங்களுக்கு work ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. I'll be very happy to know that. And that brings us to the end of the video. I hope you like it. If you do, please make sure to like, share, subscribe and press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.